எத்தனை ஏக்கர்ல தென்னை பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஒரு 40 ஏக்கர் தென்னை இருக்கு. 40 ஏக்கர்ல தென்னை தென்னை வச்சிருக்கீங்க. மரம் தான் இருக்கு பூரா தென்னை மரம். அப்படிங்களா? என்ன ரகங்க அது? இது பூரா நாட்டு ரகங்க. 100 வருஷம் மரம் எதனா பார்த்துருக்கீங்களா நீங்க? 10 சின்ன வயசுல பார்த்துருக்கேன், இப்போ இல்லைங்க. ம். அதெல்லாம் அழிஞ்சிருச்சுட்டாங்க. கீழே இருந்தது. ம். இங்கே இது இந்த சைடில் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் மரம் ஆச்சுங்க. அதிகபட்சமா எத்தனை வருஷம் மரம் வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் மரமெல்லாம் பார்த்துருக்கேன். இல்லை, நாட்டு மரத்துக்குங்க 30 மரம் இடைவெளி வைக்கும்போது ஊடு பயிர் நிறைய பண்ணலாம். ஊடு பயிருக்காக அதுக்காக பண்ணலாம். அப்புறம் மரம் வந்துங்க ஆக்சுவலாக ஒரு மரத்தினோட ஓலை வந்து இன்னொரு மரத்தில் முட்டக்கூடாதும்பாங்க. எங்கள் கிராமத்துலலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்துக்கங்களேன். அது மாதிரி முட்டாது இருக்கும்போது ஈல்டு நல்லா இருக்குது. காத்தோட்டம் வந்து தோப்புக்குள்ளே காத்தோட்டம், இயற்கையான காத்தோட்டங்கள் நல்லா கிடைக்கி. மரம் வந்து நல்லா இருக்குது, பார்த்துங்களேன், ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்காகத்தான் அந்த அவ்வளவு இடைவெளி விடுறதுங்க. தோப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 2400 மரம் 2000 மரம் நல்ல காப்பில் இருக்குங்க. நல்ல காப்புங்கிறது ஒரு மரத்துக்கு ஒரு 100 காய் ஆவரேஜாக கிடைக்கும். 100 காய் நல்ல ஆவரேஜாக கிடைக்குங்க. நாட்டு இளநீ நல்லா நாட்டு மரம். இப்போ வந்து நம்ம இளநீ இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். இந்த மாதம் வந்து மே ஜூனில் வந்து நல்லா இது நேபாள் போகுதுங்க. நேபாளுக்கு நாங்கள் அனுப்பலைங்க, வியாபாரிகள் வாங்கி அனுப்புகிறாங்க. இப்போ 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் போகுது ஒரு காய், ஒரு இளநீ. இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரலாக நம்மகிட்ட 60 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க மட்டை வாங்கின காய். அது அந்த மரத்தை அந்த தேங்காய் வந்து நம்ம போட்டு ஆள் வச்சு போட்டு அதை போய் உரிச்சு எல்லாம் பண்ணும்போது 3 ரூபா செலவாகுது. இதுக்கு வந்து இளநீக்கு நமக்கு ஒரு பைசா கூட செலவு இல்லைங்க. அவங்களே வந்து வெட்டிக்கிறாங்க. அவங்கள ஒரு 45 நாள் 50 நாளைக்கு இருக்க வந்து இளநீ வெட்டி கொண்டு போயிடுறாங்க. நேபாள் இதெல்லாம் ஒரு லோடு அப்படியே எடுத்து போகிறாங்க. ஒரு லோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 இளநீ வெட்டுறாங்க. 11,000 12,000 இளநீ வெட்டுறாங்க. நல்லா போகுது. இப்போ எவ்வளோ போன வருஷம் எவ்வளோ இது வருஷத்துக்கு எத்தனை அறுவடை இது? இது 50 நாளைக்கு ஒரு இளநீ வெட்டலாங்க. 50 நாளைக்கு ஒன்று? ஒன்று வெட்டலாங்க. 50 நாள் வருஷத்துக்கு எத்தனை? வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 தடவை வெட்டலாங்க. 6 தடவை வெட்டலாம். இப்போ தான் 2வது தடவை இளநீ வெட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி காயை விட்டுருந்தோம். காய் விட்டுருந்தா தேங்காயை விட்டுருந்தோம். தேங்காய் அது காங்கேயத்துக்கு உடப்புக்கு போகுங்க. நல்ல விலைக்கு போகுங்க, நல்லா இருக்கு. இப்போ இந்த வருஷம் இந்த 2 வருஷமா கொஞ்சம் இளநீ நல்ல ரேட் இருக்கிறனால இந்த வருஷத்துல தான் இளநீ வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இளநீ நல்லா வெட்டுறது அது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கு. ஆமாம், வேலை.